கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ராத்திரி வேளை தேவனுடைய வார்த்தையுமாய் உங்களோடு கூட ஆயிருக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். அவர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாத தேவன். நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், நம்மை வழி நடத்துகிறவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். தேவனை, பரிசுத்த பிதாவை, இந்த ராத்திரி வேளையிலப்பா உண்மை துதைக்க, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசனத்தால் நீர் எங்களை நிரப்பி ஆசீர்வதித்து தேவனையும் வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தரே உண்மையை தேட, உம்முடைய வசனங்களை தியானிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் உண்மையான தேவன், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர், நீர் எங்களை பாதுகாத்து ஒரு நாளும் வழி நடத்துகிறவராய் கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேவனே, இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா மக்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உம்முடைய தெய்வீக பிரசனத்தால் நிரப்பி நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். தேவனே, இந்த ராத்திரி வேளையிலப்பா சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு உம்மை துதிக்க, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இன்னைக்கு அநேகம் மனக்கவலையோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு எல்லாம் ஆயிருக்கும் போதும் தேவன் நமக்கு ஒரு விடுதலை கொடுத்து சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு தேவனை துதிக்க, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க அவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் 14ஆம் அதிகாரம் അതിന്റെ 10ാമത്തെ വചനം നാം വാസിக்கலாம். യോവാൻ 14ആം அதிகாரம் അതിന്റെ 10ാമത്തെ വചനം. ഞാൻ പിതാവിലും പിതാവ് എന്നിലും இருக்கிறதை நீ விசுவசிக்கிறதில்லையா? நான் உங்களிடத்தில் சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லுவது இல்லை. என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவனே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். கர்த்தர் பிள்ளைகளே, இயேசு சொல்லுகிறது, அவர் வானத்திலிருந்து இறங்கினவர், வானத்திலேக்கு அதை பரலோகத்திலேக்கு ஏறினவருமாய் இருக்கிறவர். அவர் பிதாவினை குறித்து எடுத்து சொல்லப்படுகிறார். நான் பிதாவில் இருக்கிறது, அதே மாதிரி பிதாவு என்னில் இருக்கிறது என்று இயேசு எடுத்து சொல்லப்படுகிறார். அது நீங்க விசுவசிக்கிறது இல்லையா என்று ஒரு கேள்வியை அங்கே எழுப்புகிறது. அப்போ இயேசு பிதாவிலும் பிதாவும் இயேசுவிலும் இருக்கிறார் என்று இயேசு வெளிப்படுத்த விரும்பி இருக்கிறது. அப்போ அவர் சொல்லுற ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவனே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தர் பிள்ளைகளே, இந்த நாடுகளில் நம்முடைய இதயம் கலங்காதிருப்பதாக என்று, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று, அவரிலே விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்றும் தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில் வாசிக்கும் போது உங்கள் இதயம் கலங்காது இருக்கட்டும், தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கட்டும், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருக்கட்டும். அப்ப 2 வார்த்தைகள் அவர் எடுத்து சொல்லுகிறார். தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசமாய் இருக்கணும், பிதாவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கணும், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறார். அதுதான் அங்கே அவர் அந்த 10வது வசனத்தில் எடுத்து சொல்லுகிறது, நான் பிதாவில், பிதாவு என்னிலும் இருக்கிறதே நீங்கள் விசுவசிக்கிறது இல்லையா என்று ஒரு கேள்வியை எழுப்புது. கர்த்தர் பிள்ளைகளே, பிதாவான தேவன் அவர் யார் என்று இயேசுவுக்கு தெரியும். பிதாவான தேவன் யார் என்றும், அவர் எங்கே இருக்கிறார் என்றும், அவர் எதுக்காக அதை இருக்கிறார் என்றும் எல்லாம் இயேசுவுக்கு தெரியும். அவர் நிச்சயமாக அவர் பார்த்தது இந்த உலகத்தில் கடந்து வந்து சொல்லி இருக்கிறது. இவர் 3 பேரும் ஒன்றாய் இருக்கிறது என்று நமக்கு தெரியும். பிதாவும் புத்திரனும் பரிசுத்த ஆவியும் ஒன்றாய் இருக்கிறது என்று நமக்கு தெரிகிறார். கர்த்தர் பிள்ளைகளே, அவர் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிற தேவன். அவர் நம்மை பலப்படுத்தி வழி நடத்துவார். அவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இந்த நாடுகளில் அநேகர் கவலையோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு எல்லாம் இருக்கும் போது இயேசு எனக்காக ஒரு வழியை திறப்பார் என்று விசுவாசத்தோடு நாம் ஆயிருக்கிறோம்.
இந்த உலகத்தில் நமக்கு அநேக பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, பலவீனங்கள் உண்டு. நமக்கு முன்னாடி போக முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். அதையெல்லாம் மாற்றி தேவன் நம்மை பலப்படுத்தி வழி நடத்துவார் என்று விசுவாசம் உள்ள மக்களாய் நாம் காணப்படட்டும். தேவ பிள்ளைகளே, எல்லா சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் தேவன் நம்மை கைவிடாமல், தேவன் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறது. நாம் ஒரு குடும்பமாய் இந்த தேசத்தில் ஆயிருக்கும் போது அந்த குடும்பத்தில் தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆசீர்வதித்து வழி நடத்த அவர் உண்மையுள்ள தேவன். அவர் நமக்காக வழியை திறக்குதவர், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அவர் நம்மை வழி நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறது. அப்போ இயேசு சொல்லப்படுகிறது, நான் பிதாவில் இருக்கிறது, பிதாவு என்னில் இருக்கிறது, அது நீங்கள் விசுவசிக்கிறாயா என்று ஒரு கேள்வி அங்கே வரும்போது அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவனே இந்த கிரியைகளை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் பிள்ளைகளை, இந்த நாடுகளில் கவலையோடு, வியாதியோடு, பலவீனதையோடு நாம் ஆயிருக்கலாம். தேவன் நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளவர். அவர் நம் குறைகளை மாற்ற வல்லமை உள்ள தேவன். தேவனே, எங்கள் குறைவுகளை மாற்றும் என்று சொல்லி உண்மையாக அவருடைய முன்பாக கடந்து வரும்போது அவர் நமக்காக வழியை திறப்பார். அவர் வழியாயிருக்கிறார். நானே வழி, உனக்கு வழி இல்லாத நீ தவறை தப்பித்து அதை இனி என்ன செய்ய மாட்டவரே என்று சொல்லிட்டு இருக்கும் போது உனக்காக ஒரு வழி, இயேசுவாகிற வழி உனக்கு இருக்கிறது. அவர் நம்மை ஜீவனிலேக்கு நடத்த முடியுத தேவன். அவர் பரலோகத்தில் ஏறினவர், பரலோகத்திலிருந்து இறங்கினவருமாய் இருக்கிற தேவன். அவர் உங்களுடைய எல்லா கவலைகளை மாற்ற, கண்ணுநீரான சூழ்நிலைகளை மாற்ற, உங்கள் பலவீனதைகளை மாற்ற அவர் உண்மை உள்ள தேவன். நாம் சில நேரத்தில் விசுவாசத்திலிருந்து தூரமாய் போகலாம். வியாதிகள் நம்மை தூரமாய் கொண்டு போகும், கட பிரச்சனைகள் நம்மை தூரமாய் கொண்டு போகும். நமக்கு அநேக பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் வரும்போது நாம் ஜெபிக்க முடியாது, தூரமாய், தேவனிலிருந்து தூரமாய் போய்விடும். இன்னைக்கு இது உங்களுக்கான நேரம். தேவன் சொல்லுகிறது, ஆண்டவரே என்னையே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லும் போது, தேவனுக்கு முன்பாக நம்மையே ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மிலும் வாசம் பண்ணத தேவனாய் இருக்கிறது. அவர் நம்மை நல்ல வழியில் நடத்த முடியுத தேவன். அவர் நம்மை ஜீவன்களுக்கு நடத்த முடியுத தேவன். அநேக பிரச்சனைகள், அநேக வேவலாதிகள், கண்ணீரான சூழ்நிலைகள் நமக்கு நேராய் கடந்து வரும்போது நாம் ஒரே ஒரு விஷயத்தை நம்புகிறார், என் கர்த்தர் என்னை கைவிடாதே, என் கர்த்தர் என்னை நேசிக்கிறவராய் என்னோடு கூட இருப்பார். தேவ பிள்ளைகளே, இந்த நாடுகளில் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நாம் கொஞ்ச நேரம் எல்லாருக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் விசுவாசத்தோட கண்ணுகளை மூடி நாம் ஜெபிக்கலாம். தேவனே, பரிசுத்த பிதாவே, இந்த ராத்திரி வேளையிலப்பா நாங்கள் கொஞ்ச நேரமாக உம்மை துதிக்க, ஆராதிக்க, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் கிருபை செய்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் முழுமையோடு உம்முடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்க, தேவனே, உம்முடைய பிள்ளைகளாய் இருக்க நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். அநேக இந்த உலகத்திலே பிரச்சனைகள் எங்களை தூரமாய் கொண்டு போயது. அநேகம் அதே சூழ்நிலைகள் எங்களை விசுவாசத்தில் இருந்து பிரித்தது. தேவனை, இன்றைக்கு இதே நேரத்தில் நாங்கள் எங்களையே அர்ப்பணித்து ஒப்பு கொண்டிருக்கிறேன். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்க கடைசி வரையும் ஓட, தேவனை, கடைசி வரையில் ஓடுதவனுக்கு ஒரு பிரைஸ் இருக்கிறார் என்று நாம் நினைக்கிறது. அதே மாதிரி ஆண்டவரே, நாங்களும் கடைசி வரையும்
உம்முடைய விசுவாசத்திலே முன்னாடி கடந்து செல்ல நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தெய்வீக பிரசனத்தால் நீர் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்ததற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவரே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தேவனே, இந்த மக்களை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்ததற்காக ஸ்தோத்திரம். தேவனே, நீங்கப்பா கடந்து வந்த எல்லா மக்களுடைய மேல் உம்முடைய தெய்வீக பிரசனம் இறங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்ததற்காக ஸ்தோத்திரம். தேவனே, அநேக மனக்கவலைகளோடு தேவனை உம்முடைய பாதத்தில் கடந்து வந்திருக்கிறேன். அந்த மனக்கவலைகள் இயேசுவின் நாமத்தில் எடுத்து மாற்றட்டும். எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் எடுத்து மாற்றட்டும். இன்னைக்கு யாரெல்லாம் வியாதியோடு பலவீனதையோடு இந்த இடத்தில் ஆயிருக்கிறதோ தேவனை, வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் இறங்கி மாறுவதற்காக ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு நாங்கள் உம்முடைய பாதத்தில் எங்களையே அர்ப்பணித்து ஒப்பு கொண்டிருக்கிறேன். தேவனை, நீர் எங்களை தொட்டு ஆசீர்வதிக்கதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தெய்வீக கரவைகளை தொடப்படட்டும். தெய்வீக ஆசீர்வாதத்தால் நிரப்பட்டும். எல்லா பலவீனங்கள், எல்லா கண்ணீரான சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் எரிக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். தேவனே, இந்த நேரத்தில் கடந்து வந்திருக்கிற அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து கடந்து வந்திருக்கிற இந்த மக்களுக்காக, காந்தி ஃபேமிலிக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். குடும்பத்தில் ஒரு நன்மை உண்டாகட்டும், ஒரு உயர்ச்சி உண்டாகட்டும், வளர்ச்சி உண்டாகட்டும். இந்த மக்கள் சொல்லி இருக்கிறது போல நல்ல ஒரு வீடு கட்டி எழுப்ப இந்த மக்களுக்கு நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒரு நல்ல ஒரு குண பாக்கியத்தை நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறது ஸ்தோத்திரம். தடைகளை நீர் எரிச்சு மாற்றி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த மக்கள் அன்போட, ஐக்கியத்தோட, சமாதானத்தோட இருக்க நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்திலே அந்த அம்மாவுக்காக ஜெபிக்கிறேன். அந்த மகளை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அந்த சின்ன பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளையை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். அந்த குடும்பத்தில் எல்லா மக்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாவரையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த மக்களுடைய எல்லா தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். தேவனே, இந்த நேரத்தில்ப்பா தேவனை கட்டிக்க பள்ளியில் இருக்கிற இந்த மக்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவனே, இந்த மக்களை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சாருக்காக, குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். இந்த மக்களை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த மக்களுக்கு ஆண்டவரே நல்ல விடுதல் உண்டாகுவதற்காக ஸ்தோத்திரம். அந்த ராஜேஷ் பிரதருக்காக ஜெபிக்கிறேன். அவங்களுடைய கால்களின் மேல் இருக்கிற பிராக்சர்கள் நேரையாக ஆண்டவரே நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் தொடப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே நம்ப ஆண்டவருடைய நம்பிக்கையோடு இருக்க, விசுவாசத்தில் பலப்பட தேவனே இந்த மகனுக்கு நீர் கிருபை செய்ய வந்திருக்கிற எல்லா ஆபத்திலிருந்து, பலவீனதையிலிருந்து, உயிர் சேதத்திலிருந்து விடுவித்து நீர் வழி நடத்தி நீரே அதுக்காக நன்றி. தேவனே, இந்த நாடுகளில் இந்த மகனை நீர் பலப்படுத்தி ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த மகனுக்கு தீர்க்காயுசு பலவும் நீர் கட்டளையிடும். அந்த தேசத்தில் ஆசீர்வாதத்தோடு இருக்க, நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவரே நல்ல நிலையில் முன்னாடி போக கிருபை செய்யும். மகளையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். ஆண்டவரே, இந்த மகனுடைய தேவைகள் நீர் சந்தியும். தேவனே, இந்த நேரத்தில் வந்திருக்கிற கேரள பகுதியில் வந்திருக்கிற அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அந்த மகனை நீர் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். கால்களின் மேல் இருக்கிற எல்லா புண்ணுகள் ஆற்றப்பட, பலவீனங்கள் ஆற்றப்பட, சரீரத்தில் ஒரு விடுதல் உண்டாக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். ஒரு விடுதல் உண்டாக நீர் கிருபை செய்யும். மகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த மகளை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்தும். இந்த மகளுடைய சரீரத்தின் மேல் இருக்குதா எல்லா பலவீனங்களை நீர் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். தேவனே, அதே மாதிரி அப்பா தேவனே, வெளிநாட்டில் இருக்கிற இந்த மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த மக்களுக்கு நல்ல ஒரு விடுதலை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து நீர் வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்கப்பா கடந்து வந்திருக்கிற எல்லா மக்களையும் உன்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த கோட்டான பகுதியில் வருது செய்த சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த மக்களை நீர் ஆசீர்வதியும். வியாதிகள் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அதே மாதிரி வந்திருக்கிற எல்லா மக்களையும் நீர் தொட்டு ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவனே, வேலைகளுக்காக எதிர்பார்ப்போடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல வேலை வாய்ப்பு
வாய்ப்புகளை கொடுத்து நீர் ஆசீர்வதி. விசேஷால் அந்த கிளாரா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன் தேவனே. இந்த மகளுக்கு ஒரு வெளிநாட்டில் நல்ல ஒரு வேலை கிடைக்கப்பட ஆண்டவரே ஜெபிக்க சொல்லி இருக்கும் போது அந்த வார்த்தைகள் நீ கேட்டு நல்ல ஒரு விடுதலை அனுப்புதகவைக்காக ஸ்தோத்திரம். நல்ல ஒரு வேலை வாய்ப்பு நீர் கட்டளையிடும். இன்னைக்கு திருமணங்களுக்காக ஜெபிக்கிற மக்கள் உண்டு தேவனை. ஏற்ற நேரத்தில் அந்த மக்களுக்கு நல்ல திருமணங்கள் நடக்கப்பட நீர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் உண்மையான தேவனாய், ஆசீர்வதிக்கிறவராய், நீர் விடுதலை கொடுக்கிறவராய் இந்த மக்களோடு கூட இருக்கிறவைக்காக ஸ்தோத்திரம். எங்களை வீட்டிலும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன். இன்னைக்கு வந்த எல்லா மக்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். எங்களை வீட்டிலும் தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.